அன்பு சகோதரி நல்லா சொன்னாங்க. பிலாவும் நல்லா சொன்னாங்க. ஒரு மகிழ்ச்சி, வேதத்தில் இவ்வளோ நல்ல ஊக்கமாக செபிக்கிறார்கள், நல்ல பைபிள் வாசிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் நான் இழந்து விடுகிறேன். ஏன் என்று சொன்னால், சுற்றிக்கிட்டே இருந்தால் எங்கே படிக்க முடியும்? அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தேன். வேதத்தில் உட்காந்து நல்லா படிச்சுட்டு வீட்டில் இருந்து நல்லா படிக்கும்போது, ஏன்னா நம்ம சில ஆரம்ப காலத்தில் 5 வசனம் மனப்பாடமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னால் முடியல. நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நம்மளால் சொல்ல முடியலையேன்ட்டு. வசனத்தை நம்ம படிக்கணும், ஏன்னா பல வேதனைகளே வச்சுக்கிட்டு இருந்தால் சரியாக. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா யோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வசனத்தை வாசிங்க. முதல் வசனம், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும். ஆமாம், இந்த முதல் பார்க்கும்போது தேசம் இது எங்கே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, யோபில் இந்த யூத்ங்கிறவன் ஒரு யூத வம்சத்தை சேர்ந்தவன். எப்பவுமே ஒரு கிராமத்திலேயோ ஒரு பட்டணத்திலேயோ நிரந்தரமாக ஒரு சந்ததி இருக்குன்னு சொன்னால், அந்த சந்ததியாருடைய பெயர் தான் அந்த பட்டணத்தில் என்ன பண்ணுவாங்க, வைப்பார்கள். அங்கே பார்க்கும்பொழுது கிழக்கத்தின் புத்திரர். அப்போ அந்த கிழக்கு புத்திரன்னு மொட்டையாக போட்டிருக்கு. ஆனால் கிழக்கு புத்திரர் எங்கே? கிழக்குனா எந்த பகுதி? இதை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுடைய வரைபடம் இருக்கிறது. இது எகிப்து மேல் பகுதியில் தான் என்ன பண்ணப்பட்டதுங்க, கிழக்கத்தின் புத்திரர்கள். அப்போ எகிப்துக்கு பின்ன, அதாவது இஸ்ரேல் நாட்டுக்கு பேக் சைடு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க இருந்தது இந்த ஒரு தேசம். சரி, இந்த தேசம் மிக மிக பழமையான ஒரு தேசம். பெயர் நீங்கள் இந்த பேரை நீங்கள் பைபிளுடைய எழுதும் அந்த டைப் பண்ணிங்கன்னா ஒரு ராஜாவுடைய வம்சத்திலிருந்து வருகிற அந்த பெயர். ஆனால் இது மிகவும் பழமையான ஒரு புஸ்தகம். எப்படி பழமையான? ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம நோவா இருந்தார் பாருங்க. நோவா இருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இது. என்ன புஸ்தகங்க? யோபுடைய சரித்திரம். அதுக்கு என்னங்க ஆதாரம் என்ன சொன்னீங்கன்னா, யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ஒரு மிருகத்தை குறித்து பேசுகிறார். அந்த மிருகம் எப்ப இருந்ததுன்னா நோவா காலத்தில் தான் இருந்தது. ஆபிரகாம் காலத்தில் என்ன இல்லைங்க, அந்த மிருகம் இல்லை. அப்ப நோவா காலத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ண, மனுஷன் பாவம் செய்ததுனால மிருகத்தையும் மனுஷனையும் அழித்தார் கம்ப்ளீட்டா. அப்ப நோவா காலத்தில் தான் என்ன. அந்த வசனத்தை வாசிங்க, யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. பிரருத்திரமாக தடைப்படாது. இல்லை, அதில் ஒன்று சொல்லப்படுது. வசனத்தை வாசிங்க. லியாதனை தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ? நாக்கை கூடுமோ? அது மூக்கை கட்டக்கூடுமோ? குரட்டினால் தாடையை உருவ குத்தக்கூடுமோ? அது உன்னை பார்த்து அது விண்ணப்பம் உனக்கு பணிந்து போகுமோ? சொல்லுமோ?
அது உன்னோடு உடன்படிக்கை பண்ணுமோ? அதோடு விளையாட முடியுமோ? கட்டி வைப்பாயோ? வாசிங்க. பண்ணி பங்கிடுவார்களோ? எரிவாயோ? யுத்தத்தை நினைத்துக்கொள். ஆமா, அது அது கடல்ல இறங்குச்சுன்னா என்ன உண்டாகும்? கடலை தைலத்தை போல கலக்கும். அது கீழ் வசனத்தில் வாசிங்களா. அந்த மிருகம் என்ன பண்ணுதுங்க? கடலுக்கு இறங்கிடுச்சுன்னா வாசிங்க, அது தைலத்தை போல என்ன பண்ணுமா? கலக்கிடும். அது மாறு பகுதி வெங்கலத்தை போல இருக்கும். அது பற்கள் இயந்திரத்தை கல்லை போல இருக்கும். அதோடு கூட நீ யுத்தம் செய். அப்போ அந்த மிருகம் ஆபிரகாம் காலத்தில் இருந்ததா? இல்லை. அப்போ அந்த மிருகம் எங்கே எப்போ இருந்ததுன்னா நோவா காலத்தில் தான் மேலே இருந்தது. நோவா காலத்துக்கு பிறகு இல்லை. நோவா காலத்துக்கு பிறகு ஆபிரகாமுடைய காலங்கள் வந்தது. அதற்கு முன்னாடி தான் இந்த மிருகங்கள்லாம் இருந்தது. யோபு சொல்கிறாரு, இந்த மிருகத்தை குறித்து பேசுகிறார். அதனால் இது மிக மிக யோபுவின் புஸ்தகம் ரொம்பவும் பழமையான ஒரு புஸ்தகம். யோபு கிழக்கத்தின் புத்திரரில் அவர் என்ன பண்ணினாருங்க? வசதி நிறைந்தவராக இருந்தார். ஆண்டவரை யோபை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். 8ஆம் வசனம், யோபு 1:8 வாசிங்க. சாத்தான்ட்ட என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறார். நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து அவனை போல பூமியில ஒருவனும், ஆமா பூமியிலே இல்லப்பா, அவனை போல உத்தமத்தில் நீதியில பூமியில அவனை போல ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. ஆண்டவர் முடிச்சிட்டாரு. சரியான சாட்சி. அதுக்கு என்ன பதில் சொல்ல தெரியுமா? சும்மா உன்னை சேவிக்கிறான். இவங்களுக்கு திட்டம் போடுறாரு. சும்மாவா உன்னை சேவிக்கிறான்? அதில் ஓடியாடுறான், ஓடுறான்னா, உன்னை பணிந்து கொள்றான்னா, நீ அவனுக்கு எல்லாத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்துக்குது இல்லையில? எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் சும்மாவா உன்னை சேவிக்கிறான்? நீ அவனை என்னை விட்டுருப்பாரு. நான் அவனை அவன் வாயால் உன்னை தூசிக்க பண்ணுறேன். யோபு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணினான்? என் பிள்ளைகள் தன் நாவினாலே பாவம் செய்து விடுவார்களோ என்று அறிந்து அவன் பலி செலுத்தினான். யாருக்கு? ஆண்டவருக்கு. தன் பிள்ளைகளுக்காக, தன் பிள்ளைகள் தன் நாவினால் பாவம் செய்து விடுவார்களோ என்று அறிந்து யோபு பலி செலுத்துறான். நாள்தோறும் பலி செலுத்த. சாத்தான் சொல்றான், சும்மாவை சேவிக்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? மனைவி மேலே, யோபுடைய மனைவி மேலே வந்து இறங்கி மனைவிட்ட பேசுகிறான். மனைவி என்ன சொல்கிற? 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்படும் போது அங்கே சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்த்து இன்னும் நான் எப்போவே தூசித்திருப்பேன்னு பார்க்குறேன், எப்போவே நீ பின்வாங்கி போவன்னு பார்த்துட்டு இருந்தேன், இன்னுமா அந்த உத்தமத்தில் நடக்கிற? ஆமாம், இன்னுமா நீ இருக்கிற? யார் பேசுறது? சாத்தான் தான் பேசுற. மனைவி பேசல, சாத்தான் தான் பேச. இன்னுமா உன்னை புடமிட்டும் உன் உடம்புல எப்படி? 8ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, கொட்டை ஒரு ஓட்டை எடுத்து சரீரத்தை வாசிங்க. அந்த வசனத்தை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில், ஏன் சாம்பல் உட்காந்தான்? சீரம் ரத்தமாக இருக்குது, புண்ணாக இருக்குது, நாத்தம் எடுக்குது, போயிட்டு சாம்பலில் உட்காந்துக்கிட்டான். சாத்தான் என்ன பண்ணுறான்? நேராக வரான். மனைவி தான் வராங்க. ஆனால் சாத்தான் வந்து என்ன சொல்ல? இன்னுமா நீ உத்தமத்தில் இருக்கிற? நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா, என்னப்பா ஆண்டவர் என்னை இப்படி புடமுடுறாரு, என்ன கஷ்டப்படுறேன், ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட தெரியலையே, என் வேதனை இன்னும் புரியலையே,
பைத்தியக்காரி பேசுகிற போல பேசுகிறியே. பைத்தியக்காரி பேசுகிற போல அந்த அம்மாவுக்கு ஒரு ஒன்றுமே சொல்லியிருக்க முடியாது. சாத்தான் இப்போ கூடையே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான் பேச. வசந்த வாசிங்களே, சீக்கிரம் முடிச்சிடலாம். 10ஆம் வசனம். இல்லை, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயா? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். அப்போ கூட தேவனை விட்டு கொடுக்கல. பார்த்தீங்களா? அப்போ கூட யோபு தேவனை விட்டு கொடுக்கல. அவனுடைய நோக்கம் என்ன? யோபு சாத்தானுடைய நோக்கம் எப்படியாவது தூசிக்கணும், எப்படியாவது தூசிக்க வச்சிடணும். மனைவி கிட்ட வரான். அடுத்தது மனைவி போன பிறகு 4 சிநேகிதர்கள் வராங்க. 4 பேர் வராங்க. 3 பேர் தான் இதில் போட்டிருக்கு. இன்னொருத்தவங்க 30 லாஸ்ட்டில் வராங்க. சரி சரி ரைட்டு. அவங்க வந்தபோது சகோதரர்கள் சிநேகம் வந்த உடனே அங்கே தூரத்தில் வந்தபொழுது என்ன பண்ணுறாங்க? அழுகுறாங்க. வசனத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 12. உரு தெரியாமல். ஆமாம், உரு தெரினா எல்லாம் அழகாக இருந்திருப்பான். நல்ல முடி, நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, நல்ல மெனுமென்னு நல்லா அழகாக இருந்திருப்பான். ஆமாம். ஆனால் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? மொட்டை அடித்து. கேன்சர் நோய் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மொட்டை தான் அடிப்பாங்க. மொட்டை அடித்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அவன் நல்ல அழகாக, நல்ல அருமையாக தேவனுடைய ஆராதித்து கொண்டிருந்த கிழக்கத்து புத்திரையில் வசதியானவனும் திறமையானவனும் உத்தமனும் நீதிமானாய் வாழ்ந்த அந்த யோபு நிலைமை மொட்டை அடிச்சு, சூரி மேலெல்லாம் சாம்பலை கொட்டி ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு உரு தெரியாமல். வசனத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்குறோம். 20ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலை என்ன ஆயிடுச்சா? மொட்டை அடிச்சிட்டான். வாசிங்க. தரையிலே இல்லை, தன் சர்வ வல்லவருடைய தன் சால்வையை. வசந்த வாசிங்க 20. இல்லை, அப்பொழுது யோபு கிழித்து தலையை சிரைத்து. தலை சிரைத்துன்னு என்னதுங்க? ஆமாம், சுத்தமாக மொட்டை அடிச்சிட்டான். ஏன் மொட்டை அடிச்சான்னு தெரியுங்களா? ஆமாம், தலையில் கூட ஒரு சில நேரத்தில் புண்ணெல்லாம் வந்துச்சுன்னா தலையெல்லாம் ஒரே இதாகிடும். மொட்டை அடிச்சுட்டு உடம்பெல்லாம் போய் சொரியாகி ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு சாம்பலில் உட்காந்துருக்கிறான். உரு தெரியாமல் இருக்கிறான். தயவுசெய்து ஃபோனை ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ், கவனிங்க. அப்போது அந்த உரு தெரியாத இருந்தனால தன் சிநேகிதர்கள் 3 பேர் வரும்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ பயங்கரமாயிடுச்சு அவன் நிலைமை என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறாங்க? வாசிக்க. அவன் கண்களை, அவர்கள் தூரத்தில் வருகிறதை தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவரை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுதான். எப்படி அழுதுருப்பான் சிநேகிதனே? வாசிங்க அந்த வசனத்தை. அவர்களும் தங்கள் சால்வை கிழித்து வானத்தை பார்த்து புழுதியை என்ன பண்ணாங்க? போட்டு தூற்றி கொண்டு, பொதுவாக அவங்களே போட்டுட்டாங்க. போட்டு என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. நல்ல கவனிங்க. நல்ல சிநேகிதன் நல்ல நிலைமையில பார்க்கும் பொழுது நல்லா இருந்தான். இப்போ சாத்தா எங்கே தெரியுமா போயிட்டான்? நேராக ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டான். வரும்பொழுது அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஐயோ என் சகோதரனே சிநேகிதனே என்று பார்த்து அவங்க பார்க்கும் பொழுது தூரத்தில் வந்து அவள் அழுது அவங்க சால்வை கிழித்து புழுதியை தூக்கி மேலே போட்டுட்டு வானத்தை பார்த்துட்டு ஐயோ ஏன் இப்படி இந்த நிலைமைன்ட்டு அழுதவங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா சாத்தா அவங்கள்ட்ட வரான். ஃபஸ்ட்டு யார்கிட்ட வந்தான் சாத்தா? ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட வந்தான். 2வது மனைவிட்ட. இப்போ யார்கிட்ட வந்தான்?
நண்பர்கிட்ட வசனத்தில் வாசிக்கிற ஒரு ஆவியை கண்ட 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களேன். 14 வாசிங்க, 13 மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்கையில் இருக்கையில் திகிலும் நடுக்கும் என்னை பிடித்தது, என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி முன்பாக கடந்தது, என் உடம்பில் இருக்கிற மயிரெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, சிலுத்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் இந்த முடி படுத்திருக்கிற முடி நேரம் நிற்கும், சிலுக்கிறது. ஏதாவது பார்த்துட்டேன். இது யார் பார்க்கறது இந்த தரிசனத்தை? வாசிக்கிறோம் 4:1. ஆமாம், இவன் தான் பார்க்குறேன். இப்போ சாத்தா நண்பர்கள் ஃபஸ்ட்டு வரும்போது அழுதுட்டாங்க, தலை உடல் வஸ்திரத்தை கிழித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கடைசியாக சொல்லுங்க, இவன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறான்? 5ஆம் வசனம் வாசிங்களேன். 4:5 4:5. பாடுகிறீர். ஆமாம். அடுத்தது வாசிக்கிறோம் 4. நீ விழுகிறவனை முடிய வார்த்தையினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிறவர்கள் முழங்கால்களை பலப்படுத்தினீரப்பா. எல்லாத்தையும் செஞ்ச, ஆமாம் எல்லாத்தையும் பண்ணினேன், கடைசியில் ஒரு நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சொல்லாமல் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். அவன் சொல்லி காட்டுறான், நீ எல்லாத்தையும் பண்ணினேன், கடைசியில் ஒரு நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். அவன் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க 7 4:7 உண்டோ? 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிங்கத்தின் கெர்ச்சிப்பும் முழக்கம். ஆமாம், எல்லாம் ஒரு காலத்தில் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ எப்படி சிங்கம் போல வாழ்ந்த, கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்ச, ரொம்பவும் போயிட்டேன். ஆமாம், எல்லாத்திலும் நல்ல முறையில் இருந்தால் கடைசியில் உன் நிலைமை இப்படி அட்டு போயிடுச்சு. இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கடைசியாக யோபு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வாசிங்களேன். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உண்டாகுது தீங்கு புழுதிலிருந்து. அப்போ எங்கேருந்து உண்டாகுது? பரலோகத்திலிருந்து ஒருவன் கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் அதை, எல்லாம் அங்கிருந்தாப்ப உண்டாகுது. என்ன சொல்கிறான் பாருங்க, அங்கே இருந்தால் உண்டாகுது. இந்த வசனத்தை வாசிங்களேன். தீங்கு புழுதிலிருந்து உண்டாகுவதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. எல்லாம் எங்கேருந்து வருது? அங்கேருந்து தான் வருது. அப்போ அவன் என்ன பண்ணினா, ஏன் இந்த தீங்கு வந்தது, ஏன் இந்த தடுமாற்றங்கள், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த இழப்புகள்? 3 பெண் பிள்ளைகள், 7 குமாரர்கள், 10 பிள்ளைகளை மறித்துட்டாங்க. மனைவியும் தூசிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த நண்பர்களும் என்ன பண்ணாங்க, குத்துறாங்க. அவனால் ஒன்றும் முடியல, எல்லாத்தையும் இழந்தான். சில சமயத்தில் நமக்கு கூட அந்த நேரிடும். நமக்கு இன்னைக்கு நிற்பது நிர்மூலமாக இருப்பது கிருபை. எனக்கு 7 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா பஸ்ஸில் அடிபட்டு இறந்துட்டார். எங்கள் அம்மா விதவையான பிறகு 4 ஆம்பளை பிள்ளைங்க. கொஞ்ச நாள் சென்று என் தம்பி ஒருத்தவன் இறந்துட்டான். நானும் எங்கள் அண்ணனும் சைக்கிளில் போகிறோம். எங்கள் அண்ணன் என் கண்ணுக்கு எதிரில் லாரிக்கார அடித்து போட்டு போயிட்டான். அப்பா பஸ்ஸு, அண்ணன் லாரி. வாழ்க்கையில் இழப்பு. சாப்பாடு இல்லை, துணி இல்லை. எல்லாரும் சொந்த பந்தமெல்லாம் கைவிட்டாங்க. எங்கள் அம்மா எங்களை வச்சுக்கிட்டு படாத கஷ்டப்பட்டாங்க. தற்கொலை நோக்கி போகிறேன். ஏன் இந்த வாழ்க்கை? அப்போ தான் மடிப்பாக்கத்தில் ஒரு சபை மூலயமா ஆண்டோடைய வார்த்தை கேட்டு மன திருமணம்.
நம்முடைய வாழ்க்கையில் யோபுக்கு வந்த நிலைமைலாம் இல்லை. ஆனால் நமக்கு வந்த நிலைமையை நம்மளால் தாங்க முடியும். எவ்வளவு பாடுகள். அப்போ யோபு எவ்வளவு சகித்திருக்கிறான் பாருங்க, எவ்வளவு பாடுகளை சகித்திருந்தான். வசனத்தில் வாசிக்கிறோம், 10ஆம் வசனம், 6:10. 6:10 வாசிங்க, வாசிங்க. மரித்திருப்பேன். அவர் சொல்றாரு, யோபு, பிரேத குழியை பார்க்கும்போது நான் ஆசையா இருக்கிறேன், நான் போய் படுத்திருக்கலாமா, ஏன் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உபத்திரம் வரும்பொழுது நம்ம உயிரோடு இருக்கிறதே நல்லது இல்லை, போய் சேர்றது தான் நல்லது. யாராவது சொல்லியிருக்கீங்களா? இது வரைக்கும் சொல்லியிருப்பீங்க. உண்மையாகவே வரும் பிரச்சனைகள். அப்போ எல்லா பிரச்சனைகளிலும் யோபை தான் நீங்கள் முன்னாடி வைக்கணும். யோபு எப்படிப்பட்ட ஒரு சாந்தமான, எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தார். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்படும் பொழுது அங்கே சொல்ல 5:17 வாசிக்கலாம். 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், சிற்சியை அற்பமாக எண்ணாதிருங்க என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அடுத்தது 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 24ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், மௌனமாக இருப்பேன். எனக்கு நான் எதில் தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உத்தமமாக நடந்தேன், என் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினேன், நான் எல்லாவற்றிலும் பாவம் செய்யல, விழுந்து போகிறவனை தூக்கி விட்டேன், பலப்படுத்தினேன், தள்ளாடுகிறவனெல்லாம் உயர்த்தி வைத்தேன். ஆனாலும் நீங்கள் எனக்கு சொல்லி விடுங்க, எண்ணத்தில் நான் விழுந்து போனேன். அவங்க முன்னாடியே சொல்கிறாங்க, தீங்கு புரிதலிருந்து உண்டாகுமா? இல்லையே. இப்போ எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பரலோகத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. சாத்தான் 3 நண்பர்கள் மூலியமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய பாவத்தை நீங்கள் 6ஆம் வசனம், நீங்கள் திரும்புங்கள். 6ஆம் அதிகாரம் 6:29. விளங்கும். அவர் சொல்றாரு, நான் எப்படி நீதியாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். அடுத்தது சொல்றாரு, என் நாவினால் பறிக்க தெரியாது. அவர் சொல்றாரு, நான் பாவம் செய்யலன்னு சொல்றாரு. அடுத்தது 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், 2ஆம் வசனம், ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து கூலிக்காரன் தன் கூலியை குறிக்கப்பட்டது. ஆமாம், அவனுக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா காரணம் என்னன்னா, உடலில் இருக்கிற அந்த வியாதி, அந்த பிரச்சனை எல்லாவற்றிலும் அவன் இன்னும் பிறண்டு படுக்கிறான். சிலருக்கு தூக்கமே வராது. நல்ல சூழ்நிலை பார்ப்போம், நம்ம பார்ப்போம், நல்ல கார் வச்சுருக்குறாங்க, நல்ல பங்களா இருக்குது, நல்ல வசதியாக இருக்காங்க, ஆனால் அவன் வீட்டில் பார்த்தா தூக்கமே வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார், பேர் ஆபிரகாம். அவர் 100 ஏக்கரில் அத்திப்பழம் தோட்டம் வச்சுருக்கிறார். வந்தவாசி தாண்டி தாம்பரம். அவர் தினந்தோறும் தூக்கம் வரணுன்னா ஒரு ஊசி போட்டுவார். டெய்லி ஒரு ஊசி போட்டால் தான் அவருக்கு என்ன பண்ணும், தூக்கம் வரும். அது என்ன வியாதியே தெரியல. சரி, இதை பாருங்க. இது போல் அவர் சொல்கிறாரு, நான் புரண்டு படுக்கிறேன், எனக்கு தூக்கம் இல்லை. அடுத்தது வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். திகிலு உண்டாக்கினேன், ஆகிறதையும் மரணத்தை விரும்புகிறது சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் உடைக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டிருக்கிறாரு பாருங்க. 20ஆம் வசனம், மனுஷர் மண்ணுரை பாவம் செய்தேனானால்
என்ன அப்படி நான் ஒரு வேளை நான் பாவம் செஞ்சு, அவர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு நான் எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை நான் பாவம் செய்திருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? வாசிங்க. ம் என்ன அப்போ பாருங்க, அப்புறம் எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியாக 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும்பொழுது சொல்கிறாரு, வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு இருக்கிறது. அப்போ இன்னொரு நண்பன் பேசுகிறான் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நீர் தேவனை தேடி செய்து ஆமாம் திரும்ப உனக்கு என்ன பண்ணுவார்? நீ அறிக்கையிடு, திரும்பவும் மேலே என்ன பண்ணுவார்? செழிப்பாக்குவார். அடுத்தது சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீ எந்த வயதில் சேருவ? முதிர் வயதில் அம்பாரத்தில் போல. அந்த வசனத்தை வாசிங்க. சரி, அப்போது இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்ததாக 10ஆம் அதிகாரத்தில் வருகிறோம். 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். 10:7 அவர் யோபு சொல்கிறாரு 3ஆம் வசனத்திலேருந்து, நீர் என்னை ஒடுக்கி உண்டோ? மனுஷன் பார்க்குற பிரகாரம் பார்க்கிறீரோ? அப்போ கடைசியாக அவர் கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்கிறேன்? நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க? மனுஷன் பார்க்குற பிரகாரமாக என்னை பார்க்காதீங்க, மாம்ச கண்களில் பார்க்குறவராய் பார்க்காதீங்க சொல்லி கடைசியில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்களேன். நான் துன்மார்க்கன் இல்லை என்பது எப்படி தெரியுங்க? துன்மார்க்கன் இல்லை என்பது சொல்றாரு. யார் சொன்னது? 1ஆம் அதிகாரத்தில் சாத்தானை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிற மனுஷன். அப்ப யோபு கடைசியாக சொல்றாரு 7ஆம் வசனத்தில், உத்தமத்தில் தேவனுக்கு பயந்து எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து வாழ்ந்த ஒரு உத்தமமான மனுஷன்தான் யோபு. நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த காரியம் நமக்கு நேரிட்டாலும் எல்லாவற்றையும் உதவி தள்ளிட்டு தன் ஜீவனை கூட தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் உத்தமன். தேவனுக்கு உத்தமன். நம்மளை பார்த்து உத்தமன் சொல்லணும்னா சொல்ல முடியுமா? ஆனால் யோபு சொல்றாரு, நான் உத்தமன் என்பது உமக்கு தெரியாண்டவனே, நான் கடுகு அளவு கூட நான் பாவம் செய்யலாண்டவன். தன் சிநேகத்தை சொல்கிறேன், நான் ஏதாவது தவறு செய்தால் அதை சொல்லுங்கள், சுற்றி காட்டுங்க. ஏன்னா நான் அறியாமல் கூட செய்வேன். சில சமயத்தில் நான் என்ன பண்ணிடுறோம், சொற்கள் மிகுதியாய் பாவம் இல்லாமல் நல்ல மணிக்கணக்கில் பேசுவோம். பேசும்பொழுது ஏதோ ஒரு வார்த்தை தவறிடும். ஆனால் யோபு எல்லாவற்றிலும் கவனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவரை போல ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழ்வோமானால் கர்த்தர் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லுவார், இவர் உத்தமர், இவரே உத்தமர், நீதிமான் என்று சொல்வார். அதுபோல நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடித்திடுவோம். 7ஆம் வசனம் 7 முழுமையாக வாசிங்க. நான் துன்மார்க்கன் அல்ல, உமக்கு தெரியும். களிமண்ணை போல நினைத்தருளும். ஆமா, பால் போல ஒரு வாழ்க்கை. முதல் வாழ்க்கை அவருக்கு எப்படி இருந்தது? செழுமையான பால் போல வாழ்க்கை. கடைசியில் அது என்ன ஆயிடுச்சுங்க? தயிரை போல உறைந்துச்சு. ஆண்டவர் கடைசியாக சொல்றாரு, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 42 மனஸ்தாபப்பட்டாரா? யாருங்க? யார் மனஸ்தாபப்பட்டது? தேவன் மனஸ்தாபப்பட்டார். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? உடனே, எப்பா நான் ஏதோ தவறு செஞ்சிட்டோம்பா,
என்னை மன்னிச்சிடு. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? மனஸ்தாபம். யோபு உத்தமன், நீதிமான், துன்மார்க்கம், சன்மார்க்கனாக இருந்து எல்லாவற்றிலும் பொல்லாங்குக்கு விலகுற அந்த மனுஷன் தன் கடைசி வரைக்கும் அந்த சாத்தானுடைய போராட்டத்தில் அவன் வெற்றி சிறந்ததுனாலே அவனுக்கு என்ன உண்டானது? சரீரத்தில் பாடலும் நிறைய வந்தது. ஆனாலும் அவன் உத்தமத்தில் நடந்த பிறகு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஒரே ஒரு வசனத்தை யோபு புஸ்தகம் முடிச்சு யோபு 10ஆம் அதிகாரம். வேற யாரும் பேச விரும்புறீங்களா? பாருங்க, வாசிங்க. அறுவருத்து இல்லை, இவன் மனஸ்தாபப்படல, ஆண்டவர் மனஸ்தாபப்படார். யோபு 10 நீங்கள் 42:10 வாசிங்களே. 42:10 சாரி. மாற்றினார். கர்த்தர் அந்த அதிகாரத்தை நீங்கள் எதுவும் வாசிப்பீர்களானா அதில் சொல்கிறாரு, யோபுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லியிருக்கு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். நான் ரொம்ப நேரம் பண்ண மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் எடுத்தால் இவ்வளோ எங்கேயோ போயிடும். இவர் ஒவ்வொரு பாயிட்டாக போய் சொல்லி வராது. என்ன அது பிரசங்கம். ஐயா என்ன சொல்லிக்கிறாருனாக்கா அதை பற்றி யோபை பற்றி சொல்லுங்கன்றாரு. என்ன சொல்கிறது? அது எடுத்துக்கிறாங்க. நான் கொடுத்து போய் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறவன் தான் முடியாது. என்னன்னா யோபு ஊத் தேசத்தில் என்ன சொல்லுது? ஊத் தேசத்தில் கிழக்கத்திய புத்தரில் பெரிய தனவந்தனாக இருக்கிறான். யார்? யோபு. என்னன்னா சாத்தானுக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரர்களை தான் தொடர்றதுக்கு இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரங்க மேலே தான் தன்னுடைய கையை வைப்பான். அவன் நிலைச்சு நிற்கிறானா இல்லையா? ஆனால் அந்த காலம் அது பரிசுத்தமான காலம். இந்த காலம் பணம் கொடுத்தா ஓடி போடுவான். யார்? நான் கூட ஓடி போடுவேன். அல்லேலூயா. பணம் தான். பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. பேசுவான், நேர்காலில் முட்டி போட்டு ஆண்டவரேன்னு கும்பிடுவான். 1000 ரூபாய் கொடுத்துட்டா ஓடி போயிடுவான். ஆனால் யோபு அப்படிப்பட்டவன் அல்ல. உத்தமனோ, சன்மார்க்கமானவனோ, நீதிமானோ, அப்பேற்பட்டவன் யோபு. கர்த்தருக்கு பயந்தவன். இதெல்லாம் எடுத்து சொல்லக்குள்ள அவரோட வார்த்தை சொன்னால் போதும். நான் கூட நான் மகாபாரதம், ராமாயணம் எல்லாத்தையும் படிச்சுட்டவன். இதை கூட நான் ஒரு நாள் சிந்திச்சு பார்த்துருக்குறேன். விஸ்வாமித்திரம் போயிட்டு ஹரிச்சந்திரனை சோதிக்க போகிறான். அது வேணாம், ஐயா சொன்னார், இதை தான் சொல்லலாரு. ஆனால் ஊமைகள் ஆண்டவர் ஊமையை தான் சொன்னாரான். போயிட்டு புதுக்காட்டுக்கு போயிட்டு என்னென்னமோ பண்ணுறான் அவன். அதுவும் இல்லை, இதுதான் உத்தமமான வேதம். வேதமே ஞானம். வார்த்தைன்னா யாருமா? வார்த்தையில் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அது தேவனாக இருந்தது. அவர் தான் தேவன். வேற அவரை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14 என்ன சொல்லுது? காணக்கூடாதவர், கண்டிராதவர், ஒருவரும் பார்க்கக்கூடாதவர், அப்பேற்பட்டவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான். அவரை பற்றி தான் நம்ம சாட்சி சொல்லணும். இது யோபு என்ன சாத்தான் போகிறான். யோபு தான் ஆண்டவர். யோபை விட பெரியவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இல்லைன்னா இந்த யோபு இல்லை, யாரும் இல்லை. என்ன சொல்கிறது? முதல்ல நம்ம கனப்படுத்துறது ஆண்டவரை தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீயும் குடும்பம் ரட்சிக்கப்படும். ஆகையினால் அது போட்டோம். இவன் என்ன பண்ணுறான்? அந்த சாத்தான். இப்போ சாத்தான் யாருமா? சாத்தான் யாரு? அவன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய ஒரு ஞானியை எழுதுறாரு. கர்த்தருடைய தேவாலயத்தில், பரலோகத்திலே தேவாலயம் உண்டு, அந்த தேவாலயத்தில் சிங்காசனம் உண்டு, பிதாவானவர் வீற்றிருப்பார், அங்கே ஜெகஜோதியாக இருக்குமா. அதே போல் சாத்தானுக்கு ஒரு அரங்கம் இருக்குதான். அது எப்படி இருக்குதான் தெரியுமா? மப்பலான வெளிச்சத்தில் அவனும் சிங்காசனத்தில் உட்காந்துக்கிறானா, ராஜா மாதிரி. ரொம்ப அழகாக இருக்கிறானா சாத்தான். பெயர் செபூல். தள்ளிவிட்ட தூரம் தானே அவன் உட்காந்துக்கிறான். அவன் தான் வந்து கேட்குறான். என்னன்னு கேட்குறான்?
நீ எல்லாத்தையும் கொடுத்துட்ட யோபுக்கு, ஆகினாலும் அவன் ரொம்ப அழகாக இருக்கிறான். அவனை தொட்டு பார்த்தா அவனுடைய கையை அவன் மேலே வச்சாக்கா என்ன நடக்கும்? போ, அதிகாரம் கொடுத்தான். அவன் உயிரை மட்டும் விட்டுடு, அவன் உயிரை மட்டும் போன்னு சொல்கிறாரு. போய் இப்படி போனால் இப்படி மாடு போயிடுது, இப்படி போனால் பிள்ளைங்க போயிடுறாங்க, இப்படி போனால் எல்லாமே செத்து போகிறாங்க. கடைசியில் இவ்வளவு தான் ஆண்டவரை மறுதளிக்கலாம. அப்போது இன்னும் மறுதளிக்கிறேன். அப்போது தோலுக்கு தோல் அவன் உடையில தொடர்றதுக்கு அதிகாரம் கொடுன்னு போய் சாத்தான் கேட்கும்போது அதையும் கொடுத்த போ. தலையிலிருந்து கால் வெல்லும் பருக்களால் வாதிக்கிறான். சாம்பலில் உட்காந்துக்கின்னு சாம்பலை பூச்சிக்கின்னு சுரண்டிக்கிறான். அப்போது அவன் மனைவி என்ன சொல்கிறா? என்னையா ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு, இப்பேற்பட்ட வேதனையை கொடுத்தாரு, அவர் பேரை சொல்லி ஜீவனை விடுன்றான். யார்? தன் மனைவி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவளை ஏற்றுக்கவே மாட்டோம் நம்ம கண்டியானா. ஆனாலும் யோபு நீதிமான். அவன் வழியில் சொல்கிறா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்திரம் சொல்லி தன்னுடைய வழியில் பிசகாத வாழ்ந்தான். அவங்களுடைய தோழரெல்லாம் வந்து 7 நாள் அவன் கூட வந்து உபவாசித்து உட்காடுறாங்க. உட்காந்து என்ன பண்ணுறாங்க? அவனை ஆறுதல் சொல்ல. எத்தனை ஆறுதல் சொன்னான்? யாரால் தான் இதை குணமாக்க முடியும்? இல்லைங்க ஐயா, யாரால் இந்த வியாதியை குணமாக்க முடியும்? கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இப்படிப்பட்ட யோபு என்ன பண்ணுறான்? தன் உதடுகளாலும் பாவம் செய்யலை. கடைசி அந்த 10ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வாசிங்க. அதே தான் யோபு 10 வாசிங்க. என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது, நான் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனச்சஞ்சலத்தினாலே பேசுவேன். நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் எதை நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும். ஆண்டவரே, நான் என்ன செய்து நீ என்னென்ன வழக்காடுறீங்க? நான் என்ன செய்தேன்? இந்த ரகசியம் அவனுக்கு தெரியாது. என்ன ரகசியம்? சாத்தான் மின்னலை போல விழுந்தானாம். எப்படி விழுந்தானா? எங்கேருந்து விழுந்தான்? எதுக்கு விழுந்தான்? நம்மளை பிரியத்துக்கு விழுந்தான். தான் நான் ரைட் ஒரு புக்கை படித்தேன். நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்குறாங்க. நேர்முழங்காலில் நடிக்க ஜபம் பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம். டக்கான்னு போயிட்டு என்ன பண்ணலாம்? செண்டிக்கு நிற்கலாம். ரட்சிப்பு தான் வரணுமா நமக்கு? அந்த ரட்சிப்பை பெற்றவன் தான் யோபு. அல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றவன் யாரு? அந்த ரட்சிப்பு பரிசுத்த ஆவி ஒருவனிடத்தில் இருக்கும்போது தான் தன் உதடுகளால் கூட பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. இந்த மார்க்கம் அந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை சேர்ந்ததுனால யோபு. கர்த்தர் ஒருவரே சேர்ந்தவன். அல்லேலூயா. ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரை முழுசாக அவன் தேடுறதுனால எத்தனை சத்துரு வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை அதிகாரங்கள் வந்தாலும் அவன் தான் உதடால் பாவம் செய்யல. ஆகினால என்ன பண்ணான்? கடைசியில் என்ன பண்ணான்? அவன் என்னத்தை பெற்றுக்கிறானா? ரெட்டத்தனியா. எப்படி பெற்றுக்கினா? ரெட்டத்தனியா. 5 மாடுன்னா 10 மாடு, 20 ஏர் மாடுன்னா 20 ஏர் மாடு, இப்படி அநேகத்தை பெற்றுக்கினானா. இது யோபின் உலகம் உருண்டுறது அந்த காலத்திலே தெரியும். உலகம் உருண்டு கொலம்பஸ் எப்படி எப்படியோ சுற்றினு வந்தான். உலகம் கொலம்பஸ் சுற்றினான், தாமஸ் ஆல்வா எடிசன் சுற்றினான். ஆனால் உலகம் உருண்டுறது எங்கே இருக்குது தெரியுமா? எந்த புத்தகத்தில் இருக்குது? யோபின் சொல்லுங்க. ஏசாயாவில் எந்த இடத்துல இருக்குதுங்க ஐயா? இல்லை, எனக்கு தெரியல, உண்மையிலே எனக்கு தெரியல. யோபில் இருக்குது. யோபு 25:7 படிங்க. உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியில விரித்து பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார். ஒரு பலூனை தான் அந்தரத்தில் தொங்க வைக்க முடியும்.
சதுரமாக்கிறத தொங்க வைக்க முடியுமாம்மா? தொங்க வைக்க முடியுமா சதுரமாக்கிறத? இப்படியே உருண்டை பூமி உருண்டுன்றத யோபின் காலத்திலே தெரியப்படுத்திட்டான். இது மக்களுக்கு தெரியாது. ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்த கிறிஸ்தவன் சொல்லுது இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஒருவரே, நம்ம ஆண்டவர் ஒருவரே. நேற்று ஒரே ஒரு சமாச்சாரம், ஆண்டவர் மகிமைப்படுத்தலை. நான் வந்து பேசுகிறதே வெறுதா இல்லையா? அவர் தான், அவர் மகிமைப்படணும். எங்கள் தென்னை மரம் இருக்குது, 2 மரம் காய் காய்க்கிற மரம். இது சின்ன மரம் நல்லா காய்க்குது. அதில் ஒரு உலர்ந்து ஓலை இருந்தது. அந்த உலர்ந்து ஓலையில் அடித்தொண்டு இவ்வளோ கனமாக இருக்குது. இது நான் சும்மா இருக்கிறதில்ல, வீட்டில் இருந்தேன். எதானா ஒன்று செய்து நிற்பேன். இப்படி எட்டி எட்டி பார்த்தா வரல கைக்கு. ஒரு சேரை போட்டு ஏறி இப்படி வலிச்சியம்பா. அது எங்கே தெரியுமா விழுந்துருக்கும்? விழணும், என் தலைமையில் விழணும். என் தலைமையில் ஊந்து அந்த வயதான காலத்தில் அப்படியே கீழே ஊந்துருப்பேன். ஊந்து என்னை தூக்கின்னு தான் போயிருக்கணும். இது உண்மை. ஆனால் அவருடைய வசனத்தை பேசுகிறவங்கள அவர் கைவிடுவாரா? அல்லேலூயா. அவர் நாமத்தை சொல்கிறவங்கள அவர் கைவிடுவாரா? உண்மையிலே உத்தமமும் நீதியுமா சொல்கிறேன். அவருடைய நாமத்தை எப்போ சொல்கிறவன் நான். இரவு இன்னொரு ஒரு இந்த இடத்துல சொல்ல வேண்டியது. நைட்டு ஒரு 2 மணி ஆகும். இப்படி ஏந்து பார்ப்பேன். 2 மணி. வயதான காலத்தில் குடிக்காரங்களுக்கு தான் அந்த குடி இருக்கிற வெள்ளம் தூக்கம் வரும். அந்த குடி போயிடுச்சுன்னு என்ன ஆகிடும்? ஏன்னா நானும் குடிச்சுன்னு இருந்தவனல்ல, இப்போ இல்லை, 36 வருஷத்துக்கு முன்னால் குடிச்சுன்னு இருந்தேன். ஏன்னா தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் தான் பாக்கியசாலி. நல்லா குடிப்பேன், அப்பேற்பட்ட குடிக்கிறவன். ஆனால் 36 வருஷம் ஆகுது என்ன குடிச்சு. அதனுடைய தன்மையெல்லாம் தெரியும், எப்பேற்பட்ட தன்மைன்னு. இப்போ என்ன தெரியுமா ஆகுதுன்னா, அப்படி எழுந்து பார்த்து 2 மணி அப்படியே தூக்கம் வருது. ஏன்னா தவறில்லாத வாழ்க்கை. அந்த பீடி சிகரெட்டும் இல்லை, எல்லா பழக்கமும் இல்லாத என்ன பழக்கம் தான் அங்குது தெரியுமா? இயேசுவே தாவீதின் குமாரனேன்ற பழக்கம் தான் அங்குது. ஐயாவை கொண்டு நினைக்கிறது நான் உண்மையிலே. ஏந்து 2 மணிக்கு ஏந்துக்குன்னு இயேசுவே முட்டி போட்டுக்குவேன். அங்கே எனக்கு வலு எவ்வளோ இருக்குதோ, என் சக்தி எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ நேரம் ஆண்டவரே வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். முடியலன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் அதே போல் அவன் யோபு பண்ணதுனால என்ன ஆன? அவனை ரெட்டிப்பான வரங்களை கொடுத்தார். அல்லேலூயா. ரெட்டிப்பான கிருபை உங்களுக்கும் தருகிற தேவன். அல்லேலூயா. எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இது பிரசங்கம் அல்ல, யோபை பற்றி சொன்னார். இதெல்லாம் சொல்லி வந்தா தாங்க மாட்டாங்க மக்கள். ஒவ்வொரு இடத்துக்கு தாங்குவாங்களா? இல்லை. இது என்ன தெரியுமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எதையோ எதனால இவன் உயர்ந்தான்? யோபு எதனால உயர்ந்தான்? கர்த்தரை நம்பினா. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சான். அல்லேலூயா. அவரே நான் மதித்து அவரை பார்ப்பேன்றான் யோபு. உண்மையில்லைங்க, ஐயா சொல்லிட்டாரு, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த யோபை பற்றி உண்மையிலே எனக்கு வசனத்தை படிக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனால் இங்கே என்ன பண்ணேன்? ஆண்டவரே, நான் எப்போதும் எந்த நேரத்திலும் உன்னை நான் துதிக்கிறவன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, சுற்றி இருந்தவன் ஞானத்தை கொடுத்த. இதை நான் பேசணும். இங்கே உண்மை தவிர நான் பேசக்கூடாது வேற ஒருவரையும். நீரின்றி ஒருவரையும் நீ உன்னுடைய நாமமே மகிமை பண்ணணும். அது மாதிரி யோபு ஆண்டவரை. ஆனால் யோபு காலத்தில் ஏசாமி இருந்தார். யாருங்க இந்த யோபு காலத்தில்? யார் இந்த யோபு காலத்தில்? சொல்லுங்க ஐயா, சாமியல் ஐயா. இதுதான் நமக்கு தெரியுதுல்ல, ஊழியக்காரதாங்கிறாங்க. மோசே காலத்தில் யார் இருந்தது? ஒரு யூடியூப்பில் போட்டேன். ஏசாமியை பார்த்தேன், இத்தா பார்த்தேன், அத்தா பார்த்தேன், சாமியை பார்த்தேன்றான். எங்கேயா பார்த்தான் சாமியை? அவன் சொல்கிறான்ப்பா யூடியூப்பில். ஏசாமி உயிரோடு போயிட்டாரு, உயிரோடு பார்த்தாங்க ஏசாமியை. அப்புறம் சொன்னேன், நேராக பார்த்தேன். அப்போ என்ன பண்ணுறான்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14 படித்து பாருன்னா, காணக்கூடாதவரும் கண்டிராதவரும் ஏக சக்கராதிபதியுமானவர் அவர். அவரை போய் பார்த்தேன்றானுங்களா ஏவனுங்க? என்ன சொல்கிறது? ஆனால் ஏசாமி மூலியமா நம்ம பிதாவை பார்த்தோம். அல்லேலூயா. யார் மூலியமா பார்த்தோம்? நம்ம ஏசாமி மூலியமா. அவர் தான் அறிவை கொடுக்குறவர், ஞானத்தை கொடுக்குறவர், கிருபையை கொடுக்குறவர். ஐயாவை இந்த வயசில் கூட என்ன எப்படி நிற்க வச்சுக்கிறார்? எதுக்காக?
அவருடைய நாமத்தை சொல்கிறவங்களை கீழே தள்ள மாட்டார். அல்லேலூயா. அதுபோல அதன்படியே யோபு கர்த்தரை இருந்தான், கர்த்தருக்குள்ளே இருந்தான். சாத்தான் அவனை என்ன பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சின்னது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஏழைப்பட்ட கிறிஸ்துவம்மா ஒரு கடையில் போயிட்டு, ஐயா ஒரு 1/2 கிலோ கறி கொடு ஐயா, இன்றைக்கேனா நல்ல பசங்களுக்கு போட போகிறேன் 4 பிள்ளைங்களுக்குன்னு கேட்டாங்களாம். நான் போயிட்டு ஆலயத்தில் போயிட்டு ஜெபிச்சுட்டு வர்றேன். சரிம்மா போய் ஜெபிச்சுட்டு வாம்மா கொடுக்குறேன் நான். இந்த அம்மா போய் ஆலயத்தில் ஜெபிச்சுட்டு வந்தாங்களாம். என்னம்மா ஜெபிச்சுட்டு வந்த, என்னை பற்றினா, ஐயா உன் கடை நல்லா இருக்கணும், உன் கடை உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு இப்போ ஜெபிச்சேன். ஒரு சீட்டில் எழுதி கொடு. எழுதி கொடுத்தாங்களாம் சீட்டில். இது எதுக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் உவமையாக தான் சொல்ல. உவமை என்ன எடுத்துக்காட்டு, அவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக சொல்கிறேன். இந்த சீட்டு எழுதி எடுத்து போய் கொடுத்தாராம் அந்த கறி கிடங்குறங்கிட்ட. இது எடுத்து போயிட்டு அந்த தராசில் வச்சாலாம். ஒரு தராசில் இந்த தராசில் என்ன பண்ணானா, இந்த அவளை கறி எடுத்து இந்த தராசில் வச்சாலாம். ஐயா அந்த தராசு போலியான், லெவலுக்கு வரலையான். அட என்னடா இதுன்னு சொல்லி ஒரு 1/2 கிலோ கறியை வச்சானான், அப்போ லெவலுக்கு வரலையான். 1 கிலோ கறி வச்சானா லெவலுக்கு, 5 கிலோ வச்சானா அப்போ கூட லெவலுக்கு வரலையான். என்னடா பண்ணுறது சுவாமி, ஐயோ ஆண்டவரை தராசில் நான் தராசில் நிறுத்தினேன், எடை போட்டுனேன் நான், ஆண்டவரை எடை போட்டு நான் அள்ளியத்தை வாரி கொடுத்துட்டானா. அதுலேருந்து அவன் என்ன பண்ணானா, ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தானா. அவர் தான் ஐயா, நான் 30 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், கிண்ணர், கிம்புருள், கித்திய வித்யாதகர் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ராமாயணத்தையும் படிச்சுட்டேன், கீமானமாக ஆக்கின அத்தையும் படித்தேன், எல்லாத்தையும் படித்தேன். இவரை போல ஒரு தேவன் உண்டா? யோபுக்கு அருள்வாக்கு வழங்கின தேவனை போல ஒருவர் உண்டா? அவரை மகிமைப்பட்டு தான் நம்ம வந்து உட்காந்துருக்கிறோம். யோபுவின் புத்தகம் ஐயா நடத்தினுக்கிறார். நாமெல்லாம் என்ன தெரியும், அவர் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளே வருகின்றாங்க. அதுபோல் நமக்கு அந்த அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய அந்யோன்யம் நமக்கு இல்லைன்னா நாம் என்னது, இந்த அம்மா சொல்லாங்க அழகாக. நானே உண்மையிலே பாப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆண்டவர் ஐயங்களுக்கு அவர் ஐயாவை எனக்கு நல்லா பழக்கம். எப்போ பார்ப்பேன் நான், அவர் ஐயா ரொம்ப தங்கமானவர், ரொம்ப அன்பாக பேசிட்டு போவார். பொண்ணு என்ன அழகா நம்ம பசங்க கொடுக்குறாங்களே அது மாதிரி இல்லையே. அதுதான் ஆண்டவர் வந்து இங்கே சொல்ல மாட்டார், மக்கள் மூலியமாக சொல்ல வைக்கிறார். ஆண்டவர் எப்படி சொல்ல வைக்கிறாரு, மக்கள் மூலியமாக எப்படி சொல்ல வைக்கிறாரு. கிருபை பெற்றவளே வாழ்கன்னு அன்றைக்கி காபிரியல் தேவதூத மரியாதை பார்த்து சொன்னது போல் நாமளும் சொல்கிறோம், இந்த ஐயா நல்லா பெற்றெடுத்தாங்கன்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம். யோபு என்ன பண்ணார், கடைசியில் ஆண்டவர் ரட்சித்தார், ரெட்டடிப்பான கிருபையை கொடுத்தாரு. மென்மேலும் அந்த அவனை போல பெண்களும் யாருமே இல்லை, சௌந்தரியமான பெண்கள் யாருமே இல்லையா, அப்பேற்பட்ட வாழ்க்கை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு தோத்திரம்.